தேர்தல் ஆணையருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்யுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்கு. தலைமை தேர்தல் ஆணையர் நீக்கணும்னா நாடாளுமன்றத்தில் தான் கொண்டுட்டு வரணுமா? ஆமாம், தலைமை தேர்தல் ஆணையர், அதாவது எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நடைமுறையோ அதே நடைமுறைதான் ஒரு தலைமை தேர்தல் ஆணையருக்கும் அதாவது தேர்தல் ஆணையர்களை நீக்க வேண்டும் என்றாலும் பின்பற்றப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி என்று இருப்பதால் அதுக்கு ஒரு சுயாட்சி அதிகாரம் இருக்கிறது என்று, அதாவது இல்லை என்று சொன்னால் கூட, பாஜகவின் சார்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் கூட அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி என்பதால் நம்ம ஒரு 3/2 ஆதரவு தேவை. நாடாளுமன்றத்தில் அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடைபெறலாம். ஆனால் அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் 3/2 ஆதரவு தேவை. ஆனாலும் இத்தகைய தீர்மானம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டாலே அது தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை தகர்க்கும் விதத்தில் இருக்கும். தேர்தல் ஆணையம் என்பது சுயேட்சை அதிகாரம் கொண்டது. நம்முடைய வாக்கு, அதாவது ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்பையே தகர்க்கின்ற வகையில் செயல்படுகின்ற தேர்தல் ஆணையத்தை உடனடியாக தேர்தல் ஆணையர் தாமாக பதவி விலக வேண்டும். அல்லது இனிமேலாவது திருந்தி, நாங்கள் இன்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது, அந்த தவறை சீர்திருத்திக் கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த தவறில் ஈடுபட்டவர்களை நீக்க வேண்டும். அல்லது தலைமை தேர்தல் ஆணையமே இத்தகைய தவறில் ஈடுபட்டால் அந்த தேர்தல் ஆணையம் கலைக்கப்பட்டு புதிதாக தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை.